நம்ம எல்லாருக்கும் வீட்டு கணக்கு தெரியும், மனக்கணக்கு தெரியும், ஏன் இன்னொருத்தர்கிட்ட வாங்கின கடனோட கணக்கு கூட தெரியும். ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனால் பாவ கணக்குன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு சின்ன கதை மூலயமா சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா தன் அரச பரிபாலனத்தில் அன்னதானத்தை மிக சிறந்த அடிப்படையாக வச்சுட்டு அதை தினம் தவறாமல் செஞ்சுட்டு இருந்தார். அப்படி அன்னதானம் தரும்போது அந்த சமைக்கப்பட்ட உணவு அரச சபையில் அரண்மனையில் சமைக்கப்பட்ட உணவு இந்த ஊர் கோடியில் இருக்கிற அன்னதான கூடத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது வானத்தில் ஒரு கழுகு பறந்துட்டு இருந்தது. அது கால்களில் அதோட இரையான பாம்பு கவிட்டு போகும்போது அந்த பாம்பு அந்த வலி தாங்காம அது வாயிலிருந்து விஷத்தை கக்க அந்த சிறு துளி விஷம் அந்த அன்னதானத்துக்கு கொண்டு போன உணவுல பட அது விஷமா மாற அந்த அன்னதானத்தை சாப்பிட்ட பல பேர்ல சில பேர் இறந்து போறாங்க. இந்த கணக்கை எழுதிக்கிட்டு இருந்த சித்திரகுப்தன் யமதர்மன்கிட்ட கேட்கிறாரு, சுவாமி இதை நான் யார் கணக்கில் எழுதுறது? அன்னதானத்தை தந்த ராஜா மேலையா, இல்ல பாம்பு எடுத்துட்டு போன கழுகு மேலையா, இல்ல அந்த பாம்பு வாயில அந்த விஷம் கக்குச்சு இல்லையா அந்த பாம்பு மேலையா? அப்போ யமதர்மராஜா சொல்றாரு, அந்த ராஜா செய்த செயல் மிக நல்ல செயல். அன்னதானம்ங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தர்மம். அவர் அது காரணம் இல்லை. கழுகோட இயற்கையான குணம் பாம்பை கொண்டு எடுக்கிறது, அது மேல அந்த தவறு இல்லை. பாம்போட இயற்கை குணமும் அது விஷத்தை கக்கிறது, அது மேலே அந்த தவறு இல்லை. இந்த காரியத்தை சிறிது நாள் ஒத்தி வையே, நான் உனக்கு பதில் சொல்றேன்னு சொல்ல இந்த ராஜாவும் ஒரு குழு அமைச்சு என்னன்னு கண்டுபிடிக்க ஆராய்ச்சி செய்ய அவங்களுக்கு தெரிய வருது, இந்த பாம்பு கழுகு கொண்டு போன பாம்பு வாயில இருந்து அந்த விஷம் விழுந்தது, இதனாலதான் இறந்து போனாங்க. இதுக்கு ராஜாவோ அந்த ராஜசபையோ காரணம் இல்லைன்னு ஜனங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த அன்னதானத்தை நிறுத்தாம தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி செய்யும் போது அந்த ஊர் ஜனங்கள் தயங்கி தயங்கி அந்த அன்னதானத்துக்கு வர மறுக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பக்கத்து ஊர்ல எல்லாம் இதை கேள்விப்பட்டு அன்னதானம் இருக்கு சாப்பிடலாம் அந்த ஊர் ஜனங்களுக்கு கிட்ட வரும்போது வந்து அந்த அன்னதானம் கூட எங்க இருக்குன்னு கேட்கும்போது அந்த மரத்தடியில் உட்கார்ந்து அந்த 3-4 பேர், அந்த ஊர் கோடியில் இருந்த மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருந்த 3-4 பேர் சொல்றாங்க, ஆஹா உங்களுக்கு அந்த அன்னதானம் பத்தி தெரியாதா? அது சாப்பிட்டவங்களாம் இறந்து போனாங்களே, நாங்களே அதை சாப்பிடுறது இல்லையே, நீங்க அதை சாப்பிடலாமான்னு சொல்ல, அதாவது அந்த அரசரும் இந்த உண்மையான காரணத்தை சொன்ன பிறகும் இவர்கள் இந்த மாதிரி பேச யமதர்மராஜா மேல சித்திரகுப்தன் அழைச்சு, சித்திரகுப்தா அந்த கணக்கை யார் மேல எழுதணும், அவங்க இறந்து போனதுக்கு காரணத்தை யார் மேல எழுதணும்னு கேட்டேல்ல, அந்த கணக்கு தான் பாவ கணக்கு. அந்த பாவ கணக்கை அந்த மரத்தடியில உட்கார்ந்து அவங்கள தவறா வழி நடத்தினாங்கல்ல, அன்னதானம் சாப்பிட வந்தவங்கள, அவங்க மேல எழுது, அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாராம். என்னன்னா, நாமளும் நற்காரியம் செய்யாம நற்காரியம் செய்யறவங்களையும் தடுத்து அது கிடைக்கக்கூடிய அவர்களையும் அதை பெற முடியாம செய்யறது உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் சொல்லப்படுது. இப்போ தெரியுதா பாவ கணக்கு நான் என்னன்னு?